படிப்பதில் நிம்மதி என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். இளம் பருவத்தில் எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. படுத்துக்கொண்டே படிக்க தொடங்கினால் அப்படியே தூங்கிவிடுவேன். எனக்கு 9/2/1950 முதல் திருமணமாயிற்று. அந்நாளில் வேறு வேலையும் கிடையாது. எனது தாயார் அருமையாக பலகாரம் செய்வார்கள். 4 தோசைகளை தக்காளி பச்சடியோடு சாப்பிட்டுவிட்டு படுத்துக்கொண்டு படிக்க தொடங்குவேன். நன்றாக தூங்கிவிடுவேன். பகல் 1 மணிக்கு எழுப்புவார்கள். அருமையான சாப்பாடு. சாப்பிட்டு விட்டு படிப்பேன். அப்படியே தூங்கிவிடுவேன். மாலை 5 மணிக்கு எழுப்புவார்கள். மூளை ஒரே நினைவில் ஒன்றி லயிக்கும் போது, கண்ணும் அதையே பார்க்கும் போது பக்தியோகம் போன்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. உடலின் நரம்புகள் அப்படியே சோர்வுற்று சொர்க்கபோக தூக்கத்தில் ஆழ்த்துகின்றன. ஆங்கிலத்தில் இதனை கான்சென்ட்ரேஷன் என்பார்கள். நன்றாக ஊன்றி படிக்க தொடங்குங்கள். கவலைகள் மறந்து போகும். சொந்தக்காரர்களின் பிணத்துக்கு பக்கத்தில் நிற்கும் போது கூட புத்தகத்தை கையில் எடுத்துவிட்டால் நான் அதிலேயே லயித்து விடுவேன். நிம்மதியாக படிக்கிறேன் என்று பயங்கர கதைகள், மர்ம கதைகளை படிக்காதீர்கள். சுகமான கதைகளை படியுங்கள். இலக்கியம் படியுங்கள். நகைச்சுவை துணுக்குகளை படியுங்கள். நீங்கள் பக்தி புத்தகங்களைத்தான் படிக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தவில்லை. பொழுதுபோக்கிற்கான விஷயங்களையும் மூளைக்கு அதிக வேலை கொடுக்காததுமான புத்தகங்களை படியுங்கள். நிம்மதி வேண்டும் என்று படிக்கும் போது உற்சாகத்தை ஊட்டக்கூடிய புத்தகங்களை படிக்க வேண்டும். அவை சிற்றின்ப நூல்களாக இருந்தால் கூட கவலை இல்லை. சிற்றின்பம் ஒன்றும் பஞ்சமா பாதகத்தில் ஒன்றல்ல. சர்ச்சில் ஒரு முறை சொன்னார், அரசியலில் அவதிப்பட்டு ஏதாவது நிம்மதி வேண்டுமென்றால் நான் ஒரு கட்டு காகிதங்களோடு தனி அறையில் உட்கார்ந்து விடுவது வழக்கம். எழுத தொடங்கிவிட்டால் எனக்கு உலகமே மறந்து போகும். அதிலேயும் இந்த ஆங்கிலம் இருக்கிறதே, அது ஒரு அற்புதமான மொழி. எழுத எழுத இயற்கை நீரூற்று போல் வந்து கொண்டே இருக்கும். சர்ச்சிலுக்கு ஆங்கிலம் தாய்மொழி, அதனால் அதை புகழ்ந்தார். நமக்கு தமிழும் வடமொழியும் கண்கள். வடமொழியில் காளிதாசன் நூல்களையும் பிறவற்றையும் படிக்கலாம். தமிழில் இலக்கியம் தெரிந்தவர்கள் நலவென்பா, முத்தொள்ளாயிரம், கலித்தொகையில் இறங்கினால் சுவையாக இருக்கும். அல்லாதவர்கள் கதை புத்தகங்களை நாடுங்கள். பக்தியில் திளைப்பவர்கள் பகவத்கீதையில் லயிக்கலாம். என்னை பற்றி உலகத்தில் 2 விதமான அபிப்பிராயம் உண்டு. மது பழக்கமும் மாதர் உறவும் உள்ளவன் என்பது உலகறிந்த அபிப்பிராயம். இந்த 2லும் எவ்வளவோ துயரங்களையும் அவமானங்களையும் நான் மறந்திருக்கிறேன். நவநவமான உலகங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனந்த வரியில் மூழ்கி திளைத்திருக்கிறேன். சுற்றுச்சூழ்நிலைகளை பற்றி சிந்தித்ததே இல்லை. அதே நேரத்தில் ஹார்மோனியத்துக்கு முன்னால் பாட்டு எழுத உட்கார்ந்து விட்டால் 7 உலகங்களுமே என் காலடியில் கிடப்பது போல் தோன்றும். உட்கார்ந்து எழுதுவேன், நடப்பேன். பணத்துக்காகத்தான் பாட்டு எழுதுகிறோம் என்ற பிரமையே இருக்காது. பத்திரிகைகளுக்கு கவிதை எழுத உட்கார்ந்தாலோ சொர்க்கத்தில் மிதப்பது போல் தோன்றும். புத்தகத்தை படிக்க தொடங்கிவிட்டாலோ பக்கத்தில் யார் நின்றாலும் தெரியாது. அந்நாளிலெல்லாம் எனக்கு கடன் தொல்லை அதிகம். பாட்டு எழுதி கொண்டிருக்கும் போதே வீட்டுக்கு கடன்காரன் ஜப்தி கொண்டு வந்திருப்பதாக செய்தி வரும். பாட்டை முடிக்காமல் எழுந்து போக மாட்டேன். பாட்டுக்கான பணத்தை அப்படியே வாங்கி கொண்டு போய் கடன்காரனிடம் கொடுத்து விடுவேன். அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். எப்போதும் நிம்மதியாக இருக்க வேண்டும். வருவது வரட்டும், போவது போகட்டும். கொண்டு வந்தோமா, கொண்டு செல்ல போகிறோமா? இந்த மாதிரி நேரங்களில் அலுப்பு தோன்றும் போதெல்லாம் பட்டினத்தார் தத்துவத்தை படியுங்கள். குணங்குடி மஸ்தானின் பாடல்களை படியுங்கள். தமிழ் எழுத்தாளர்களில் உங்களுக்கு பிடித்தமானவர்களுடைய புத்தகங்களை படியுங்கள். பிற மொழி எழுத்தாளர்களில் காண்டேகர், நாசி பட்கே, சரத் சந்திர சாட்டர்ஜி, ராகுல் சங்கரித்தியான், KA அப்பாஸ், முல்க்ராஜ் ஆனந்த், தகழி சிவசங்கரன் பிள்ளை, கேசவதேவ் முதலியவர்கள் எழுதிய நூல்களை படியுங்கள். பொழுதுபோக்கிற்கு பொகாஷியோ, மாப்பசான் கதைகள், 1001 இரவு அராபிய கதைகள், பஞ்சதந்திர கதைகள் ஆகியவற்றை படியுங்கள். எந்த புத்தகங்கள் படிப்பதற்கு சுகமானது என்பது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எனக்கு எழுதுங்கள், சொல்கிறேன். இவ்வாறு படிப்பதில் நிம்மதி என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ எம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம்.